லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவர், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவர் இழந்தார். மற்றவன் நீ ஆக்கிரமிக்கப்பட்டவனாயிருந்து தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தை வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசிரியத்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை வாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்தால் இந்த பகுதியானது நமக்கு பரிச்சயப்பட்ட பகுதி. அநேகர் இந்த பகுதியை அநேக முறை கூட இந்த பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். ஆகவே இரு கல்லர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவமானது 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவமானது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கல்லர்கள் ஆண்டவருக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் அங்கே அறையப்பட்டு சிலுவையிலே தொங்கினார்கள் என்பது 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் 4 சுவிசேஷங்கள் இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற இவர்கள் ஏன் 4 முறை ஒரே காரியத்தை குறித்து எழுத வேண்டும் என்று சொன்னால், அதில் ஒரு சிலர் குறைவாக எழுதியிருக்கிறார்கள், ஒரு சிலர் விலாவாரியாக எழுதியிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை ஒவ்வொருவருடைய பார்வையிலே எழுதியிருக்கிறார்கள். ஒரே மாதிரியாக எழுதாமல் ஒவ்வொருவருடைய பார்வையிலே அவர்கள் எழுதியிருப்பதை தான் நாம் இந்த 4 சுவிசேஷங்களையும் வாசிக்கிறோம். உதாரணமாக ரிச் யங் ரூலர் என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர்யமான வாலிபன் ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தவர் வந்தான் என்பதை சுவிசேஷங்கள் குறிப்பிடுகிறது. அதிலே ஒரு சுவிசேஷத்தில் ஐஸ்வர்யமான வாலிபன் வந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு சுவிசேஷத்தில் அவன் ஓடி வந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் ஓடி வந்தான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நுணுக்கமாக படிக்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கும் போது மிக நுணுக்கமாக நாம் படிக்க வேண்டும். நம்ம வாழ்நாள் முழுவதும் வேதத்தை படிப்பதிலே நாம் செலவிட்டாலும் கூட அதனுடைய தாற்பயம், அதனுடைய ஆழத்தை ஒரு நாளும் நான் கண்டுவிட்டேன் என்று சொல்லவே முடியாது. எல்லாவற்றையும் நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லவே முடியாது. தெவிட்டாத தேனை பருகினது போல இருக்கும் வேதத்தினுடைய ஞானமானது. வேதத்தை படிக்க படிக்க தெவிட்டாத தேனை போல அது காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் புதிய வர்ணமாக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நேற்று பேசின காரியத்தை இன்று பேசுவதில்லை. மன்னாவை போல அன்றாடம் அவர்கள் மன்னாவை சேகரித்தது போல இந்த வசனத்தை நாம் சேகரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நான் படித்து விட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும்னா ஆண்டவர் பேசுவதை நிறுத்தி விடுவார். எனக்கு எல்லாம் தெரியும், எத்தனை முறை படிக்கிறது, என் வாழ்நாட்களில் எத்தனை முறை படிக்கிறது என்று சொன்னால் அவர் நிறுத்தி விடுவார், பேசுவதை நிறுத்தி விடுவார். அவர் வெளிப்பாட்டை கொடுக்க மாட்டார். ஆனால் ஒரு சிறு பிள்ளையை போல அவர் இடத்திலே போகும் பொழுது, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரை உமது ஞானத்தால் என்னை நிரப்பும் என்று சொல்லும் பொழுது, உம்முடைய வேதத்தை காணக்கூடிய ஞான கண்களை எனக்கு திறந்ததும் என்று சங்கீதக்காரனை போல நாம் அவரை கேட்கும் போது அவர் என்ன செய்கிறார்? மென்மேலுமாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அற்புதங்களை, அவருடைய அதிசயங்களை, வேதத்தினுடைய காரியங்களை காணும்படியாக, அதிசயங்களை பார்க்கும்படியாக நம்முடைய கண்களை அவர் திறக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். உதாரணமாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 37ஆம் வசனம், 38ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். நீ யூதரில் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். 38வது வசனம், இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துகளில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது என்று இங்கு முடிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிறார். ஆக பிலாத்து ஒரு கட்டளையை கொடுக்கிறான். 3 மொழிகளில் எழுத வேண்டும்.
என்ற எந்தெந்த மொழி என்று சொன்னால் கிரேக்கு, லத்தீன், எபிரேய என்ற மொழியிலே யூதருடைய ராஜா என்று எழுதுங்கள். யூதருடைய ராஜா என்று எழுதுங்கள். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் இதே சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்க, 20ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். 19ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாக இருந்தபடினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். எந்த மேல் விலாசம்? லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே அங்கே பிலாத்துவினாலே போடப்பட்ட 3 மொழிகளினாலே போடப்பட்ட அந்த யூதருடைய ராஜா என்ற அந்த காரியத்தை அவர்கள் வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளிலே எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசிரியர் இதை கொடுக்கல. எங்க கொடுக்கல? லூக்கா சுவிசேஷத்துல கொடுக்கப்படல. ஆனால் யோவான் சுவிசேஷத்துல லிட்டில் பிட் டிஸ்கிரிப்ஷன், கொஞ்சம் விரிவாக இங்கே யோவான் சொல்லுகிறார். அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி சொல்றாரு, பிலாத்து எழுதும் பொழுது யூதருடைய ராஜா என்று போடப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது பிரதான ஆசாரியன் சொல்லுகிறான், யூதருடைய ராஜா என்று நீ எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார். புரியுதுங்களா? யூதருடைய ராஜா என்று போட்டா என்ன அர்த்தம்? இட்ஸ் எ கமாண்ட். அவர்தான் யூதருடைய ராஜா, இயேசுவை தவிர்த்து ஒருவரும் இல்லை. இதை பார்த்த உடனே அந்த பிரதான ஆசாரியனுக்கு கோபம் வருது. என்னது? இவரா யூதருடைய ராஜா? அவன் தான் சொல்றான், நான் நல்லவன் அவன் தான் சொல்றான். இப்ப நாம கூட என்ன சொல்றோம்? நான் நல்லவங்க அப்படின்னு அவர் சொன்னாரு, அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னார் என்பதற்கும் நல்லவன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லவன் என்று சொன்னால் யூனிவர்சலி அக்செப்டட், பொதுப்படையே எல்லாரும் ஒத்துக்கொள்வது. அவன் சொல்றான் அவன் நல்லவன், அவன் கேடு கட்டவங்க, அவன் யோக்கியமானவன் என்று அவர் குடும்பத்தார் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவன் கேடு கட்டவன், அவன் ஒரு துர்மார்க்கன். ஊர் அப்படிதான் சொல்லு. ஆனால் அவர்களை பொறுத்தவரை அவன் நல்லவன். ஆகவே பிரதான ஆசாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக எழுதப்பட்ட அந்த காரியத்தை குறித்து அவர்கள் எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி யோவான்ல பார்க்கிறோம். யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னான் என்று எழுதுங்கள் என்றான். ஆனாலும் பிலாத்து என்ன சொல்றான்? நான் எழுதினதுதான் என்றான். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஒவ்வொரு காஸ்பல்லையும் விரிவாக இருக்கிறது. சில இடத்துல சொல்லப்படாதது, சில இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவேதான் இந்த 4 சுவிசேஷம் நன்றாக வாசிக்கணும். அதே சம்பவம் தான், அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் கோர்த்து பார்க்க வேண்டும். ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு சம்பவம் நடைபெறுவது என்று சொன்னால், எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவற்றையெல்லாம் கோர்த்து பார்க்க வேண்டாம். இங்க ஒன்று சொல்லிட்டாங்க அதனால இது இப்படிதான் முடிவு பண்ணக்கூடாது. அங்கே சுருக்கமாக சொல்லி இருக்கிறாங்க, இங்கே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்துல மிக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் கோர்த்து பார்த்து சம்பவமானது எப்படி நடந்திருக்கிறது என்பதை யூகிக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். சரியா? ஆகவே நாமும் கூட வேதத்தை நன்றாக படிக்கிறவர்களாக நாமும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் அப்படியே காணப்படலாம். இங்கே வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23:39வது வசனம். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் 2 குற்றவாளிகள் ஆண்டவருக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் சிலுவையில அவர்கள் தொங்குகிறதை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம், மார்க் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று போடப்படவில்லை. ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 32வது வசனம் வாசிங்க. லூக்கா 23:32வது வசனம். குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர்
கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கொல்கதா என்ற அந்த மலைக்கு அவர் போகும்போது அவரோடே கூட இவர்களும் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, கொண்டு போகப்பட்டார்கள். இவர்கள் திருடர்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 27 வாசிக்கிறோம். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 27வது வசன அதிகாரத்திலே அது போடப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆ 44வது வசனம் வாசிங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கள்ளர், they are thieves and robbers என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. அவர்கள் கள்ளர்கள் என்று போடப்பட்டிருக்கு. அவர்களை குறித்து நாம் யோசிப்போம் என்று சொன்னால், அதற்கு முன்பான வாரம், அதற்கு முன்பான மாசத்திலே அவர்கள் பிடிக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? they were tried. அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டார்கள். கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட இந்த கள்ளர்கள் நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் குற்றவாளிகளாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய தண்டனைக்கு என்று அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த நேரம் வந்தது. எந்த நேரம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சிலுவையிலே அறையப்படுகிற அந்த நாளிலே இவர்களும் அறையப்பட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களையும் கூட, இந்த கல்லறைகளை கூட அந்த வீதிகளின் வழியாக கொண்டு செல்கிறார்கள் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இவர்கள் பாருங்க, 38வது வசனம் மத்தேயு சுவிசேஷம். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அவரோட கூட சிலுவையில அறையப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லோரையும் போல அவரை என்ன செய்தாங்க? தூஷித்தார்கள். they cursed him. அவர்கள் தூஷித்தார்கள் என்று சொல்லி மார்க் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் கூட இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தூஷித்தார்கள். எல்லோரும் அவரை என்ன செய்யறாங்க? அவர்கள் தூஷிக்கிறார்கள். கவனமா பாருங்க, கவனமா பாருங்க. இங்க பாருங்க, என்ன பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே ஒப்பு கொடுக்கப்படுவதற்காக அவர் என்ன செய்தார்? அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் காட்டி கொடுக்கப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்கள்? இரா முழுதும் அவர் என்ன செய்யறாங்க? துன்பப்படுத்தினார். எல்லோரும் துன்பப்படுத்தினார்கள். அவர் ஆயினுடைய அந்த அந்த நியாயஸ்தலத்துக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டார். மாத்திரமல்லாமல் பிரதான ஆசாரியனுடைய சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டார், விசாரிக்கப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட்டார். ராம் முழுவதும் வேதனைப்பட்டார். ராம் முழுவதும் என்ன செஞ்சாங்க? அவரை ஒரு சிறையில் அடைத்து வைக்கல. ராம் முழுவதும் அவரை என்ன செய்தார்கள்? வாரினாலே அடித்தார். வாரினாலே அடித்தார். யூதர்களுடைய அந்த ரோமர்களுடைய அந்த வார் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கா? அதுனா சவுக்குனால சுட்டப்பட்ட வாரா, கயிறுனால சுட்டப்பட்ட வாரா? இல்ல. எப்படி அது இருக்கும்? அந்த வாரு முள்ளுகளால் நிறைந்திருக்கும். முள்ளுகளால் நிறைந்திருக்கும். அந்த முனையில பார்க்கும்பொழுது, அதோட முனையில பார்க்கும்பொழுது கொக்கி இருக்கும். அதுல ஒரு குண்டை கட்டி அதுல கொக்கி வைத்திருப்பார்கள். ஒரு அடி அடிச்சாக்க என்ன பண்ணும்? எல்லா முட்களும் போய் அந்த சதையிலே பட்டு முனையில இருக்கக்கூடிய அந்த கொக்கியினாலே சதையை அது பிளந்து சதையோடு கூட இழுத்து வரும். அதை போல அவர் அடித்துக் கொண்டே இருந்தார்கள். எத்தனை முறை அடித்தார்கள்? 39 முறை அடித்தார்கள். ஏன்? அது என்ன குறையாது? 40 முறை ஒருவனை அடிச்சிட்டாக்கா அதோட நிறுத்திடணும். திருப்பி என்ன பண்ணக்கூடாது? போதும் என்று அவருடைய சட்ட பிரமாணம் சொல்லுகிறது. 40 முறை ஒரு குற்றவாளியை அடித்தோம்னாக்கா அதுக்கப்புறம் அடிக்கக்கூடாது. இந்த வாரினாலே அடிக்கக்கூடாது. ஆகவே இவருடைய பிரமாணத்தை அவர்கள் அறிந்தவர்கள் நன்கு அறிந்தவங்க 39 தடவை அடிச்சு நிறுத்திட்டாங்க. திரும்ப 1ல இருந்து ஆரம்பிக்கலாம். எத்தனை தடவை ஆரம்பிக்கணும்?
எத்தனை தடவை வேணா ஆரம்பிக்கலாம். நம்ம கூட சட்ட பிரமாணங்களை எப்படி வளைக்கலாம் ஒடிக்கலாம் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒன்வேல போகிறோம், ஒன்வேல போகக்கூடாது, நாம் அப்படி ஆப்போசிட்டில் வந்தோம்னா நம்ம என்ன சொல்கிறோம், நான் இறங்கி வண்டியை தள்ளிக்கிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொன்னேன், வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். வண்டியை ஓட்டி கொண்டு வந்தாலும் தவறு. நான் என்ன பண்ணேன், வண்டியை தள்ளிக்கிட்டு வந்து அந்த கடந்து நான் ஏறி உட்காந்துக்குவேன். நான் ஏறி உட்கார்ந்து அந்த வாகனத்தை செலுத்துவேன். அப்போ என்ன பண்ணுறோம், பிரமாணத்தை உடைக்கிறோம். வளைவு நலிவு நம்ம தெரிஞ்சிருக்குது. அது வரையும் வண்டியை தள்ளி கொண்டு வந்து நவர்த்தி வந்து நம்ம என்ன செய்யறோம், உட்கார்ந்து ஓட்டுறோம். ஓட்டுவது போல உட்கார்ந்து இருந்தாலும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நான் உட்கார்ந்து தான் இருக்கிறேன், வண்டியை இயக்கவில்லை என்று சொல்றோம். ஆகவே பிரமாணங்களை எப்படி வளைக்கணும், சட்ட பிரமாணங்களை எப்படி வளைக்கணும்னு நமக்கு தெரியுது. இந்த ரோமர்களுக்கு கூட அப்படித்தான். 40 முறை அடித்தால் நிறுத்திவிட வேண்டும். ஆகவே 39 முறை இடைவெளி விட்டு முழுதும் அங்கே அவரை துன்பப்படுத்தினார். They physically abused him. They physically tortured him. இதெல்லாம் சரீர பிரகாரமாக அவரை தொல்லைகளை கொடுத்தார்கள். மாத்திரமல்ல, அங்கே முட்களினாலே ஒரு காரியத்தை பின்னி தலையிலே வைத்து கோலாலே அடித்தார்கள். காரி உமிழ்ந்தார்கள். காரி என்ன செய்யறான், உமிழ்ந்தார்கள். யாராவது ஒருவர் தெருவில் திரும்பி துப்புனா கூட நம்ம பார்த்து பேசிக்கிட்டே இருக்க, துப்புனா கூட என்னையா துப்புறன்னு கேட்கிறோம். பக்கத்துல துப்புனா கூட என்ன சொல்றோம், என்னையா துப்புற, அவ்வளோ மட்டமா நானு என்ன சொல்லி கோபத்துல போறோம் சண்டைக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே துப்புறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே அவர் காரி உமிழ்கிறார். அதை காட்டிலும் பெரிய காரியம் என்ன தெரியுமா, அவரை பரியாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவரை பரியாசம் they mocked him continuously. They reviled him என்று போடணும். அப்படி என்றால் என்ன, they mocking continuously என்று அர்த்தம். They reviled him. தொடர்ந்து அவரை அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அவர் பதில் சொல்லவே இல்லை. இரா முழுதும் அவர் பதில் சொல்லவே இல்லை. ஒருவருக்கும் பதில் சொல்லல. சில பேர் இருக்கிறோம், பிரதர் என்ன பேசிட்டேன்னு பதில் சொல்லணும், தலைவலிக்குது பிரதர், மயக்கம் வருதுன்றான். அவங்க பேசினா நான் திரும்பி பேசிடணும்னு நினைக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க, they continually reviled him, mocked him. அவரை குற்றப்படுத்தினார்கள், அவரை துன்பப்படுத்திக் கொண்டார்கள். physically and mentally they tortured him. சரீர பிரகாரமாகவும் மானசீக முறையிலும் அவர் என்ன செய்தார்கள், அவரை துன்பப்படுத்திக் கொண்டே இருந்தார். முழுதும் அந்த துன்பத்தை அவர் அனுபவித்தார். சொல்லவொன்னா வேதனையை அவருக்கு செய்தார்கள். காலையிலே அவரை அழைத்து கொண்டு போகிறார்கள். குல்கதா என்று சொல்லக்கூடிய கபாலஸ்தலத்துக்கு கொண்டு போகிறார்கள். வழிநடுக்க அந்த சிலுவையை சுமந்து போகிறார். சுமக்க முடியாமல் கீழே விடுகிறார். அப்பொழுது சிரேன் கூறானாகிய ஒரு மனுஷன் என்ன செய்யறான், அந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்கிறான். அப்பொழுது இந்த இரு கல்லர்கள் என்ன பண்றாங்க, அவரோடு கூட தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். போற மக்கள் எல்லாம் அவரை என்ன செய்யறாங்க, குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்கள். அவரிடத்திலே அப்பத்தை வாங்கி புசித்தவர்கள், அவரிடத்திலே அற்புதத்தை வாங்கினவர்கள், குணப்பட்டவர்கள், சொஸ்தமானவர்கள், அவரிடத்திலே அன்பை பெற்றுக் கொண்டவர்கள் எல்லோரும் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், அவரை கல்லெறிகிறார்கள். அவரை துன்பமான வார்த்தையினாலே அவரை கொடுமையாக பேசுகிறார்கள். அந்த வழிநடுக்கிலும் அவர் அந்த கொல்கதா மலை வரையும் அவர் சுமந்து கொண்டு போகிறார். எல்லோரும் அவரை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். ஒருவரிடத்திலும் அவர் வாயை திறக்கவே இல்லை. முடியுமா? நம்ம யாராவது ஒன்று சொல்லிட்டா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவருக்கு பதில் என்ன தெரியுமா, ஆண்டவர் நம்ம சொல்றாரு, நீ திரும்ப பேசக்கூடாது. இவ்வளவு துன்பங்களை அவர் அனுபவித்த பொழுது அவர் வாயை திறவாத ஆட்டை போல இருந்தார். வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் போதும் பயமுறுத்தாமலும் இருந்தார். பாடுபடும் போது பயமுறுத்தல. நான் யார் தெரியுமா, சாதாரணமா வருது இல்ல, நான் யார் தெரியுமா, நீ ஒழுங்கா. பாடுபடும் பொழுது பயமுறுத்தல. வையப்படும் போது பதில் வையாமலும் அப்படி இருந்தார். தன்னை ஒப்பு கொடுக்கிறவராக இருந்தார்.
ராஜாதி ராஜா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டது. ஒரு நாளும் அவர் கோபத்துக்குள்ளாக போகவில்லை. பொறுமையோடு யாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே மலையிலே கொண்டு போனார்கள், அவரை சிலுவிலே அடித்தார்கள். எத்தனை மணிக்கு அடித்தாங்க தெரியுமா? அவர் அடிக்கும் போது 3ஆம் மணி வேலை. 3ஆம் மணி வேலைன்னா நம்முடைய டைமுக்கு, நம்முடைய நேரத்துக்கு காலையில 9 மணி. 3ஆம் மணி வேலையில அவர் சிலுவையில அடிக்கிறாங்க. அவர் உயிர் விடும் போது எந்த மணி தெரியுமா? 9ஆம் மணி வேலை. 9ஆம் மணி வேலைன்னா நம்ம ஊர் டைமுக்கு 3 மணி. காலையில 9 மணிக்கு சிலுவையில அடிச்சாங்க. அவர் உயிர் விடும் போது அவருக்கு நேரம்னா மதியம் 3 மணி. எத்தனை மணி நேரம் சிலுவையில தொங்கினாரு? 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினார். சிலுவையை போன்ற ஒரு கொலை மரம் எதுவுமே கிடையாது. பாருங்க, தூக்கு மரம் என்று ஒரு தூக்கு மரத்தை தூக்கிட்டா கூட அவ்வளவு கொடுமையான ஒரு மரணம் இல்லை. ஏன்? நீ தூக்கு, உனக்கு நமக்கு தூக்கு அளிக்கிறாங்கன்னு வச்சுக்க, குற்றவாளிக்கு தூக்கு அளித்தா முன்னாடி நாள் ஜெயிலர் வந்து என்ன கேட்பாரு? உனக்கு கடைசியா நீ சொல்ல வேண்டியது என்ன? நீ யாராவது பார்க்கணுமா? நீ என்ன சாப்பிடணும்? என்ன கேட்டாலும் என்ன பண்ண வாங்கி கொடுப்பாரு. நான் நல்ல பிரியாணி சாப்பிடணும், சாப்பிட்டுப்பா அப்படின்னு கொடுப்பாங்க. ஏதோ ஒரு நல்ல சட்ட துணியை போட்டு பார்க்கணும், போட்டுக்கோ கொடுப்பாங்க. நான் இந்த தூரத்து சொந்தக்காரனை பார்க்கணும், பார்த்துக்கோ கொடுப்பாங்க. இரவிலே கொசு கடிக்காத வரைக்கும் கொசு மருந்துலாம் வைப்பாங்க. வைத்து மிக மரியாதையாக உன்னை கொண்டு போய் உனக்கு மற்ற எந்த காரியமும் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த தலையில வந்து அந்த சாக் கிளாத் என்று சொல்லக்கூடிய அந்த மூடியை போட்டு எதுவுமே தெரியாத போல அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த தூக்கு மரத்துல உன்னை தூக்கிலிடுவாங்க. தூக்கிலிடுவதற்கும் ஒரு காரியம் இருக்கு தெரியுமா? இத்தனை செகண்டுக்குள்ள அந்த மரணத்தை அவனுக்கு கொடுக்கணும். எல்லாரும் கையில பிடிச்சிருந்தா தூக்கிலிடாது. இதுக்குன்னே ட்ரெயின் செய்யப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. தூக்கிலிடுவதற்கு ரொம்ப சாதாரண வேலை அப்படி கிடையாது. இத்தனை செகண்டுக்குள்ள, இத்தனை வினாடிக்குள்ள அந்த இறுக்கம் வந்து செய்யப்பட்டு, இறுக்கம் அந்த கழுத்துக்கு கொடுக்கப்பட்டு அவன் மரணிக்கணும். எத்தனை செகண்ட் தெரியுமா? மிக மிக சொற்பமான செகண்ட். அதுக்குள்ள என்ன பண்ணணும்? இந்த கழுத்தெலும்பு உடைக்கணும். ஏன்னாக்கா அவனுக்கு அந்த மரண வலி அவனுடைய மூளையை எட்டுவதற்குள்ளாக அவன் மரணிக்கணும். ஒரு மனுஷன் தூக்கிலிடப்பட்டு கொஞ்ச நேரம் துடித்தாலும் உடனே கயிறை கட் பண்ணணும். இதெல்லாம் ரூல்ஸ்ல இருக்கு. துடிக்க துடிக்க யாருமே கொல்லக்கூடாது. நீ மரணம் கொடுக்கணும், ஆனாலும் துடிக்க துடிக்க மரணத்தை கொடுக்க கூடாது. எல்லாம் சட்டப்பிரமாணம் இருக்குது. ஒரு சாவதானா போறான்னு ஒரு 5 நிமிஷம் துடிக்க விடுறது அப்படிலாம் கிடையாது. ஹேங் ஹிம் என்று சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ஒருவன் சாவதானா போறான்னு ஒரு 1/4 மணி நேரம் துடிக்க விடுறதுலாம் கிடையாது. இத்தனை செகண்டுக்குள்ள அங்கே கொலை பண்ணணும். எவ்வளவு மரியாதையாக அங்கே செய்கிறார்கள் என்றுப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட மரணம் கொடுக்கப்படவில்லை. இரவு முழுதும் பாடுபட்டார். இரவு முழுதும் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் அவர் பலியாக இருந்தார். போகிறவர்கள் வருகிறவர்கள் என்ன செய்தார்கள்? காரி உமிழ்ந்தார்கள், கல்லால் அடித்தார்கள், ஏசி பேசினார்கள். எல்லாவற்றையும் சுமந்து அவர் என்ன செய்தார்? 9 மணிக்கு காலையிலே அவர் 3ஆம் மணி வேளையிலே அவர் அடிக்கப்பட்டார். பாருங்க, இட்ஸ் ஏ எக்ஸ்க்ரூசியேட்டிங் அண்ட் சஃபோகேட்டிங் டெத் என்று சொல்கிறார். சாதாரண மரணம் கிடையாது. சிலுவை மரணம் சாதாரண மரணம் கிடையாது. எல்லா ரத்தமும் வழியும் அளவுக்கு என்ன பண்ணோம்? நீ துடிக்க துடிக்க சாவும், துடிக்க துடிக்க சாவும், துடிக்க துடிக்க மரணத்தை கொடுக்கிறது தான் சிலுவையில் அந்த மரணம். அணுவணுவாக கொள்வது என்றால் என்னன்னா சிலுவை மரணம் தான். 3ஆம் மணி வேலையிலிருந்து 9ஆம் மணி வேலை என்று சொல்லக்கூடிய 3 மணி வரை அவர் பாடுபடுகிறவராக இருந்தார். பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். அவர் எங்க தர்மா அறிஞ்சாங்க நியர் த ஜெருசலேம். இங்க வாசிக்கிறோம் 23ல நான் வாசிக்கிறேன். கவனிங்க பாருங்க. டமாஸ்கஸ் என்று சொல்லக்கூடிய கேட், அதுக்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? அங்கே சிலுவையிலே அறையப்பட்டார். தமஸ்கு கேட் வழியாக. அந்த கேட் தான் பிரதான வாயில். எதற்கு போகுவதற்கு? எருசலேமுக்குள்ளாக போகுது.
எருசலேமுக்குள்ளாக போவதற்கான பிரதான வாயிலில் வழியாக யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்த்து கொண்டு போனார்கள். இங்கே வாசிக்கிறான், தலைகளை துலுக்கினார்கள் என்று போனாங்க, தலையை அசைத்தாங்க, எல்லாரும் அவரை அசிங்கப்படுத்திக் கொண்டே போனார்கள். பிரதான வாயிலுக்கு அருகாமையிலே, பிரதான வாயிலுக்கு போகிற வழியிலே சிலுவையிலே அவரை அடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர் அனுபவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த சமயத்துல தான் நல்லா கவனிங்க, இங்க நல்லா கவனிங்க, அவருக்கு இவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் அந்த சிலுவையில அவன் தொங்க வேண்டும் என்று சொன்னால் செடேட்டிவ் கொடுக்க வேண்டும். செடேட்டிவ் என்ன? மயக்கம். சரி, அவர்களுக்கும் ஒரு கொஞ்சம் ஈரம் இருக்காதா அப்படின்னா அவங்களுக்கு செடேட்டிவ் கொடுக்குறாங்க. செடேட்டிவ் என்ன? இயேசு கிறிஸ்து மாத்திரம் சிலுவையில அறையப்படலை, அங்க இருக்கக்கூடிய கொலைபாதகர்கள், திருடர்கள் எல்லோருக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பிரதான தண்டனை என்னவென்று சொன்னால் இந்த சிலுவை மரத்திலே கொடுக்கப்படுகிற மரணம். அந்த மரணத்தில் என்ன செய்வார்னு சொன்னால் அவன் துடிக்க துடிக்க அந்த மரணம் அடையும் வரை அவனுக்கு அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, இந்த மேர் என்று சொல்லக்கூடிய வெள்ளை போலத்திலே கலந்த வைன்ல காடியை கலந்து அவர் கொடுப்பார்கள். அது என்ன செய்யும், ஒரு அரை மயக்கத்தில் உன்னை வைத்திருக்கும், நீ சாகும் வரை உன்னை அரை மயக்கத்தில் வைத்திருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னாக்கா, he refused to take the gall mixed with the wine என்று வாசிக்கிறோம். அப்படி என்ன, he refused, அவர்கள் கொடுத்தார்கள், அவர் வேண்டாம் என்று சொன்னார். மயக்க நிலையிலே இருக்க விரும்பவில்லை, தான் சாகும் வரை அவர் மயக்க நிலையிலே இருக்கவில்லை. he wants to be alert. அப்படி என்றால் அவர் வந்து கான்சியஸாக இருக்க விரும்பினார், விழிப்புணர்வோடு கூட அவர் இருக்க விரும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். காடியை அவர் விரும்பவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி இந்த ரெண்டு சம்பவங்கள்ல, ரெண்டு காஸ்பல் சுவிசேஷங்களை நம்ம வாசிக்கிறோம். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால் ஒரு மனுஷனுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். யார் அந்த மனுஷன்? ஒரு கள்ளன். இவர் மயக்க நிலையில இருந்தா அவன் பேசுவது எப்படி கேட்கும்? அவன் ரட்சிப்பை கோரும்பொழுது அவனுக்கு ரட்சிப்பை எப்படி கொடுக்க முடியும்? ஆகவே அவனை கடைசி தருணத்திலே கூட, தான் துன்பப்படுகிற வேலையிலே கூட ஒரு மனுஷனை ரட்சிக்க வேண்டும், ஆகவே இதை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்ற. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது கடைசியாக எல்லாம் முடிந்தது என்று சொல்வதற்கு முன்பாக அந்த காடியை அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவன் எடுக்கிற பேசின பிறகு, இவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இவனுக்கு பரதேசிலே இவனுக்கு இடம் கொடுத்த பிறகு அதோடு அவர் வந்த நோக்கம் முடிந்தது. ஆகவே எல்லாம் முடிந்தது என்று சொல்வதற்கு முன்பாக அதை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 30ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி பாருங்க. ஒரு மனுஷன், இந்த ஒரு மனுஷனை ரட்சிக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? எல்லா வேதனைகளும் அந்த சமயத்தில் கூட அவர் பொறுத்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் அந்த காடியை, அந்த மயக்க நிலைமைக்குள்ளாக அவர் போக விரும்பவில்லை என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷத்துல வாசிக்கும் போது 2 பேர் தான் இகழ்கிறார். வழிநடக்க ஜனங்கள் எழுகிறார்கள், அவரை துன்பப்படுத்துகிறார்கள், ஏச்சு பேச்சுகளை அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப இந்த 2 பேரும் என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணியிருக்காங்க? அவரை இகழ்ந்தார்கள். ஆனாலும் அவர் பொறுமையாக எல்லாவற்றையும் சகிப்பதை பார்த்து, சிலுவையிலே நடைபெறுகிற காரியங்களில் பார்த்து, ஒரு மனுஷன்
2 பேரிலே ஒருவன் மனம் மாறினான் என்று சொல்லிப்பார். மனம் மாறினான். அவன் முதலாவதாக தேவனை இழந்தான். எல்லோரையும் போலே அவன் இழந்தான். ஆனாலும் கூட நேரம் செல்ல செல்ல அவர் எப்படி இந்த சிலுவை மரத்தை பொறுமையாக சகித்துக் கொண்டிருக்கிறார், உண்மையாகவே அவர் உலக ரட்சகர் என்பதை அவன் அறிந்து கொண்டு அவன் தன்னிலைக்கு வருகிறான். எப்படி இந்த கெட்ட குமாரன் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவன் தன் நிலையை அடைந்த பொழுது, when he came unto his mind என்ற ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் தன்னை குறித்து உணர்ந்த பொழுது அவன் என்ன செய்தான்? மனம் மாறினான். இவனும் கூட இப்படியாக மனம் மாறுகிறான். எப்படி மாறுகிறான்? மற்றவன் அவனை நோக்கி, நீ வாசிங்க 40வது வசனம். பாருங்க, முதலாவது இந்த மனுஷனுக்கு என்ன வருகிறது? தான் ஒரு பாவி என்பதை அவன் உணர்கிறான். நாம் அக்கிரம செய்கைக்காரர் என்று உணர்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரி இல்லை, பாருங்கள், முதலாவதாக பாவம், நான் ஒரு பாவி என்று உணர வேண்டும். இந்த மனுஷனும் கூட என்ன சொல்றார்? நான் ஒரு பாவி, நாம் அக்கிரமம் செய்யவில்லையா? நமக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்கிறார்களே, அது சரிதான். ஏன்? நாம் அக்கிரம செய்கைக்காரர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான் நாம் இருப்பதினால் நாம் வரவில்லை, நாம் அக்கிரமக்காரர்கள் என்பதற்காகவே வந்திருக்கிறோம். நான் நல்லவன் என்பதற்காக தேவனிடத்திலே நான் வரவில்லை, நான் அக்கிரமக்காரன் என்று சொல்லும்போதுதான் ஆண்டவரிடத்திலே வர முடியும். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நான் ஒரு பாவி. முதல்ல அந்த மனுஷனுக்கு வந்த உணர்வு என்ன? அவனும் கூட பரியாசம் பண்ணினான், எல்லோரோடும் கூட சேர்ந்து அவரை இழந்தான். ஆனாலும் கூட இப்பொழுது அவன் மனம் மாறி இருக்கிறான். நாம் ஒரு பாவி, நாம் அக்கிரம செய்கைக்காரன் என்று சொல்லி he accepted that he was a sinner. முதல்ல acceptation that we are sinners. நாம் ஒரு பாவி என்று முதல்ல அறியணும். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். எனது தாத்தா, எனது கூட்டன், எனது எள்ளு தாத்தா இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், ஆகவே நானும் கிறிஸ்தவன் அப்படின்னா நீ நடந்துதான் போகும். நான் ஒரு பாவி, I am a sinner, I need a savior. நான் ஒரு பாவி, எனக்கு ரட்சகர் வேண்டும் என்று நீ சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார். நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலேயோ, உன் பேர் கிறிஸ்தவ பேராக இருப்பதனாலேயோ நீ ஒரு காலம் தேவனிடத்தில் போக முடியாது. நீ அவனை பரிகாசம் பண்ணி கொண்டுதான் இருக்க முடியும். தேவன் எங்கே, தேவன் எங்கே என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்க முடியும். ஆனாலும் கூட நாம் ஒரு பாவி என்று யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் தன்னை இரட்சகராக வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பாருங்கள். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று கடிந்து கொண்டு முதல்ல தான் ஒரு பாவி என்று உணர்கிறான். இரண்டாவதாக சொல்கிற வார்த்தை என்ன? he acknowledged that Christ is the holiest God, is the King of Kings. அவர் ராஜாதி ராஜா, பரிசுத்தர், அவரிடத்திலே குற்றம் ஒன்றும் இல்லை. அவரிடத்தில் என்னல்ல? குற்றம் ஒன்றும் இல்லை. அவரிடத்தில் குற்றமில்லை, குற்றமில்லாதவர், மகா பரிசுத்த தேவன். ஒரு பாவிக்கு ஆண்டவரிடத்தில் வருகிற ஒவ்வொரு மனுஷனுக்கு வர வேண்டிய காரியம் என்ன? தான் ஒரு பாவி, தான் நரக ஆக்கினைக்கு தகுந்தவன் தான் என்று உணரணும். இரண்டாவது, என்னை ரட்சிக்கக்கூடியவர் மகா பரிசுத்தர், அவர்தான் தேவன் என்று உணர வேண்டும். ஆகவேதான் சொல்றேன், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே. நாம் பாவமாக இருக்கிறோம், நாம் பாவியாக இருக்கிறோம், அவரோ நீதிமானாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதியாகும்படி நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாது. யார் அவரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யார்? அவரு பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் இல்லாதவர். நாம் தேவனுக்குள்ளாக நீதியாகும் பொருட்டு பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர் என்ன செய்தாரு?
நமக்காக அவர் பாவமாக்கினார். தேவாதி தேவன் அவரை பாவமாக்கினார். பாவங்களை எல்லாம் சுமக்கும்படியாக செய்தார் சிலுவையிலே. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவருக்கு? நமக்காக அவர் பாவமாக மாற்றப்பட்டார். அவர் குற்றம் செய்தாரா? அவரிடத்தில் வஞ்சனை காணப்பட்டதா? ஏதாவது தவறு செய்தாரா? ஒன்றுமே இல்லை. ஆகவே அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆகவே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நமக்காக பாவமானார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நமக்காக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்துல, சிலுவை மரத்துல உன்னை தூக்கி போடுறாங்கன்னாக்க நீ யார்? நீ சபிக்கப்பட்டவன். நான் அங்கே இருக்கணும். என்னுடைய பாவங்கள் நிமித்தமாக நான் சிலுவையில தொங்கணும். நான் அடிக்கப்படணும், நான் வையப்படணும், நான் தூஷிக்கப்படணும். எனக்காக எல்லா தூஷணத்தையும், எல்லா சாபத்தையும், எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்காக அவர் சாபமானார். எனக்காக அவர் பாவமானார். அவரிடத்திலே பாவம் இல்லை. அவர் சபிக்கப்பட வேண்டியவர் அல்ல. யாருக்காக பாவமாக மாறினார்? யாருக்காக சாபமாக மாறினார்? எனக்காக மாறினார். அவர் சிலுவையிலே அவர் விழிப்புணர்வோடு இருந்தார். எல்லா நரக வேதனையும், எல்லா அவமானத்தையும், எல்லா காரியத்தையும் அவர் பொறுத்து கொண்டார். யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும் அப்படியே செய்தார். அந்த கல்லனை போல நாம் காணப்பட்டோம். நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை விடுதலை செய்யும்படியாக அவர் அப்படி மாறினார் என்று சொல்லி பார்க்கும். முதல்ல அந்த கல்லன் தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்தான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். It is right unto us to be punished. நாம் தண்டிக்கப்படுவது நமக்கு நியாயம்தான். நம்ம தப்பு செய்தோம். We are thieves and robbers. But what about him? He is a Lord. In him there is no guile. In him there is no sin. In him there is no curse. He never sinned. அவர் பாவம் இல்லாதவர் என்பதை அவன் உணர்ந்தார். மூன்றாவதாக he requested, he asked என்று வாசிக்கிறோம். முதல்ல என்ன வாசிக்கிறோம்? He accepted. What he has accepted, அவன் சொன்னான், தான் ஒரு பாவி என்று சொன்னான். இரண்டாவது he acknowledged, அப்படின்றால் அவர் ரட்சகர் என்பதை உணர்ந்தார். மூன்றாவது என்ன செய்தான்? அவன் பாருங்க, he asked. எல்லாமே ஏல வந்து பாருங்க. accepted, acknowledged, asked. What he asked? அவன் என்ன கேட்டான்? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். Do remember me, O Lord, when you come in your glory, heavenly kingdom. Do remember me என்று சொன்னான். அவன் கேட்டுக்கொண்டான், ஒப்பு கொடுத்தான். தன் வாழ்க்கையை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தான். என்னோடு கூட அவர் சிலுவிலே தொங்கிக் கொண்டிருப்பதனால் எனக்கு சரி சமமானவர் இல்லை என்பதை அவன் அறிந்தான். இயேசு கிறிஸ்துவை கூட ஒரு மனுஷனாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அநேகர் இயேசு கிறிஸ்துவை மனுஷனாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. அவர் மாம்சமாக வந்ததினாலே அவரை எள்ளி நகையாடினார்கள். அவரும் நம்மை போல ஒருவர் தான். இது இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். என்ன சொன்னார்கள்? இவன் தச்சன் அல்லவா, யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவன் நசரேயன் அல்லவா என்று சொல்லி அவர் மனுஷனாக வந்திருப்பதனால் அவரை சாதாரணமாக எண்ணினார்கள். தன்னோடு கூட அவர் சிலுவையிலே தொங்குவதினாலே இந்த கல்லன் அவரை மனுஷனாக, குற்றவாளியாக எண்ணாமல் அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, லார்ட் என்று சொல்கிறார். ஆண்டவரே என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே என்றால் என்ன? என்னை ஆளுகை செய்பவரே என்ற அர்த்தம். He is my master என்ற அர்த்தம். I am his servant என்ற அர்த்தம். லார்ட் என்று என்ன சொன்னா என்ன அர்த்தம்?
அவர் எனது எஜமான் என்ற அர்த்தம். கோர்ட்ல போகும்போது இங்க கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கிடையாது, லோவர் கோர்ட்ல கிடையாது, இங்க யுவர் ஆனர் என்று சொல்லுவாங்க. எப்படி ஜட்ஜை கூப்பிடணும்? பேர் சொல்லி கூப்பிடலாமா? என்ன சொல்லணும்? பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? முதல்ல போய் ஒரு சீனியர்கிட்ட போய் நீ பயிற்சி பண்ணிட்டு வா, அவனுக்கு தெரியல, உன் பக்கம் என்ன நியாயமா இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. முதல்ல அவங்க எப்படி கூப்பிடலாம்? யுவர் ஆனர், மதிப்பு மிக்கவரே கூப்பிடணும். ரெண்டாவதாக கொஞ்சம் மேல் கோர்ட்டுக்கு போறீங்க, ஹை கோர்ட்டு என்ன பண்ணாக்கா என்ன கூப்பிடணும்னா யுவர் லார்ட்ஷிப், எஜமானரே கூப்பிடணும். யுவர் லார்ட், யுவர் லார்ட், மை லார்ட், மை லார்ட் என்று கூப்பிடணும். நீங்க மை லார்ட் கூப்பிடணும். அப்படின்னு என்ன? எனக்கு எஜமானரே என்ற அர்த்தம். லார்ட் என்ன அர்த்தம்? எஜமானர் என்ற அர்த்தம். சகலமும் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். கடைசியாக ஒரு வக்கீல் வாதத்தை முடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? தட்ஸ் ஆல். யுவர் லார்ட்ஷிப் நோஸ் எவ்ரிதிங். என்ன சொல்லுவாங்க? நீங்க எஜமானரே, உமக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, உமக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. நான் கேட்டதும் கேட்காததும் கூட உங்களுடைய அறிவுக்கு எட்டின வரை எனக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்க கொடுங்க கேட்டு முடிப்பாங்க. யுவர் லார்ட்ஷிப் நோஸ் எவ்ரிதிங். நான் கேட்டிருக்கேன், இதையும் தாண்டி உங்களால் கொடுக்க முடியும்னாலும் அதையும் கொடுத்துருங்க. உமக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, எந்தெந்த சட்டம்லாம் ஆப்ரேட் ஆகுதோ அதெல்லாம் வச்சு எனக்கு கொடுங்க. இந்த சரண்டர் பண்றது. யுவர் லார்ட்ஷிப் என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, ஆண்டவன்மாரே. ஆண்டவரே என்றால் என்ன? நீர் என்னை ஆளுகை செய்பவர் என்ற அர்த்தம். நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வேன் அர்த்தம். இயேசுவை நோக்கி he asked Jesus Christ. எப்படி கூப்பிடுறான்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன். அப்படி என்றால் அவர் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசின எல்லா வார்த்தைகளும் என்ன? பரலோக ராஜ்யம் எப்படி தெரியுமா இருக்கிறது? பரலோக ராஜ்யம் எப்படி தெரியுமா இருக்கிறது? பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு தெரியுமா? அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் எல்லா காரியத்தையும் பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் சொன்ன போதனைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்தே சொல்லுது. அவன் என்ன சொல்றான்? அந்த பரலோக ராஜ்யத்துல என்னை நினைத்தார். கேட்டவங்க எல்லாம் அவரை தூஷிக்கிறாங்க. அதை கேள்விப்பட்டவன் என்ன பண்றான்? இன்டைரக்ட்லி he may heard him. அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசக்கூடியவர். ஆகவே அந்த பரலோக ராஜ்யத்தில் என்னை நினைத்தார்களோ என்ன பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஒப்பு கொடுக்கிற தன்மை. He accepted that he was a sinner. He acknowledged that he was the Lord. He was a savior. Now he is asked him that he may redeem him. அவர் தன்னை மீட்டு கொள்ளும்படியாக அவன் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நீ எங்க இருப்ப? நீ இப்பதான் நீ உன்னுடைய லெட்டர் கொடுத்திருக்கிற, இப்பதான் நீ விண்ணப்பம் பண்ணியிருக்கிற. நான் அதை பரிசீலிச்சு என்ன பண்றேன்? கொடுக்குறேன். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அவன் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறான். என்ன சொல்லுவாங்க? மறுநாள் வெடிகாலில் போய் உட்காந்து ஆஃபீஸ் வந்தவொடனே நேற்று கொடுத்த அப்ளிகேஷன் தான் வச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? உனக்கு முன்னாடி கொடுத்தவங்களாம் 3 மாசமா வராங்க, நீங்க போய் 4 மாசம் கழிச்சு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுநாளே போய் எங்கங்க நான் கொடுத்தேன்னு கேட்க முடியுமா? டுடே யூ வில் பி with me in paradise. அவர் சொன்ன வார்த்தை என்ன? இப்ப இன்றைக்கே என் கூடவே சிலுவை சுமந்து வந்த நான் ஒரு இடத்துக்கு போக போறேன், என் கூடவே நீ என்ன பண்ண போற? இது ஏனோக்கு சொன்ன மாதிரி இருக்குது. ஏனோக்கோட கூட ஆண்டவர் நடந்து கொண்டே வந்தாரு. அங்கிள் சொல்ற மாதிரி, என்னது போதும், ரொம்ப தூரம் வீட்டை விட்டு என் வீட்டு அருகே வந்துட்ட, என் கூட வரியான்னு கேட்கிறாரு. என்ன பண்றான்? அவரோட போயிட்டு அந்த மாதிரி என்னது சிலுவை சுமந்து வந்தான், பாவியாக வந்தான், இப்பொழுது பாவமற்றவனாக மாற்றப்பட்டான், ஒப்பு கொடுத்தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், ஆண்டவர் தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று நம்பினான். அவன் சபைக்கு போல,
நல்ல உபதேசத்தை கேட்கல, காணிக்கை கொடுக்கல, தசமபாகம் கொடுத்தா தான் நீ சபைக்குள்ளே வர முடியும்னு சில போதகர் சொல்றாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்பத்துல பங்கு பெறல, ஞானஸ்தானத்துல பங்கு பெறல. அவன் ஒரு வார்த்தை தான் சொன்னான், கையெடுத்து கூட கும்பிட முடியல. ஏன் அப்படியே? இது கையில சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, வாய் தான் பேசு, என்னை நினைத்தரலும் என்னை நினைத்தரலும் என்று அவன் சொன்னபொழுது அவனுடைய விண்ணப்பமானது உடனடியே கேட்கப்பட்டது. ஏன்னா அவர் மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? பாவங்களை 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 மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு இந்த உலகத்துல அதிகாரம், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அவர் அதிகாரத்திலே சொல்லுகிறார், பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய பாவமானது மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்னுடனே கூட, அதுதான் முக்கியம், வித் மீ என்று சொல்லுகிறார். நீ முன்னாடி போனா பின்னாடி வரேன், நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வருவ, எல்லாரோடையும் நீ ஒரு இடத்துல இருப்ப, அப்படிதான் இல்லை. வித் மீ அப்படின்னா என்ன? நான் உன் கையை பிடிச்சே அழைச்சிட்டு போகணும்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய பாக்கிய ஸ்லாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கிய ஸ்லாக்கியம். இதை உணர்ந்து கொள்ளாமல் என்ன செய்யறாங்க? இந்த ரட்சிப்பை, இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன பண்றாங்க? கிழக்குல இருந்து மேற்கு, மேற்குல இருந்து வடக்க, தெற்குல இருந்து கிழக்கு, ஆத்துல குளிக்கிறது, கடல்ல குளிக்கிறது, தண்ணியை குடிக்கிறது, குளிக்கிறது, தேரை இழுத்துட்டு போறது, ஒன்றுமே அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு போகாது. அர்ப்பணிக்கிற காரியம், விசுவாச அறிக்கை செய்வதற்கு வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். வாயினாலே நீ அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்ற காரியம் என்ன? இன்றே என்னுடனே கூட எங்க இருப்ப? பரதேசு என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, a watered garden, a watered sealed garden என்ற அர்த்தம். அப்படின்னா அர்த்தம், அது நீரோட்டம் உள்ள முத்திரிக்கப்பட்ட மரங்கள் நிறைந்த சோலைவனம் என்ற அர்த்தம். புரியுதா? ஏன் அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காருன்னு சொன்னா, இவன் எப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கான், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த நிமிஷம் உன்னோட உயிர் பிரியும் போது என்னோடனே கூட நீ எங்க தெரியுமா இருப்ப? அப்படியே ஆப்போசிட்டான ஒரு இடத்த காட்டுறாரு. எப்படிப்பட்ட நரக வேதனை, எப்படிப்பட்ட நரக வேதனை, ரத்தமெல்லாம் சிந்து, உயிர் வலி, துடிக்கிறார். ஆனா அவனுக்கு கொடுக்கிற இடம் எப்படி? முத்திரிக்கப்பட்ட நீர்ப்பாய்ச்சல் உள்ள சோலை வனத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். நீ மாத்திரம் போக போதில்லை, நான் யாரு வர போறாங்க? நானும் கூட வருகிறேன் என்று சொல்கிறேன். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இப்ப அவருக்கு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறாரு, பரலோகத்தின வாசல்ல யாராவது நிறுத்தி, நீ சபைக்கு போல, நீ வெளியே போன்னு சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஏஞ்சல் ஏதாவது சொல்ல முடியுமா? நீ ஞானஸ்தானம் பெறல, நீ இப்போ பரலோகத்துக்குள்ள வர முடியாது சொல்ல முடியுமா? தனியா போனாலும் விசாரணை அதிகமா இருக்கும். யாரோட போறான்? ஆண்டவரோட போறான். ஆண்டவருக்கு அருகாமையில போறான், பக்கத்துல போறான், கையை பிடிச்சிட்டு போறான். ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, அவனை தடை செய்ய முடியும். அநேக பாஸ்டர்மார்கள் என்ன சொல்றாங்க? யான் உத்தரவு இல்லாம நீ சபைக்குள்ள வர முடியாது. என்ன கேட்காம நீ எப்படி ஜெபம் பண்ண? அவங்க வீட்டுக்கு ஏன் போன, இவங்க வீட்டுக்கு ஏன் போன என்று சொல்லி இந்த கள்ள போதகர்லாம் இப்படி வழி நடத்துகிறார். ஆனால் ஆண்டவரோடு கூட இந்த மனுஷன், இந்த கள்ளன் ரட்சிக்கப்பட்டவர் ஆண்டவரோடு போகிறான். போகும்போது நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உறுதின்னு அர்த்தம். வேர்லி வேர்லி ஐ அம் சேயிங், மெய்யாகவே மெய்யாகவே அவர் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பார். அவன் செய்த காரியம் என்ன? தான் ஒரு பாவி என்பதை அவன் ஒத்துக்கொண்டான். இரண்டாவது, அவர் என்னை ரட்சிக்கக்கூடியவர் என்று சொல்லி அவர் நீதிபரர் என்று சொன்னான். அவருடைய ராஜ்யத்தில் தான் காணப்பட முடியாது. அவரிடத்துல
விண்ணப்பத்தை ஏறெடுத்தான், பரலோகத்தில் அவன் காணப்பட்டான். முந்தினோர் என்ன மயக்கத்திலே சொல்ற மாதிரி இருக்குது. முந்தினோர் பிந்தினோராயா, பிந்தினோர் முந்தினோராயும் மாறினார். யாரெல்லாம் வந்து நான் ஆண்டவரை பத்தி தெரியும், அதிக வேதம் படிச்சிருக்கிறேன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன், எல்லாம் எங்க போயிடுவாங்க? பின்னாடி போயிட்டு பரிசேயர் சதுசேயரை பார்த்து சொன்னாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு யாரு போறாங்க, நீங்க எல்லாம் முன்னாடி போறீங்கன்னு சொன்னாரா? யாருன்னா சொன்னாரு? வேசிகளும் பாவியும் வேசிகளும் அவர் பரலோக ராஜ்யத்துல நுழைகிறார். நீங்களோ அழுகை பற்கடிப்புமான இடத்துக்கு போகிறீர்கள். பரிசேயர் சதுசேயர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? யார் அவங்க? பாவிங்களா? அவர்களை போல வேதத்தை படிக்க முடியாது, அவர்களை போல தசமபாகம் கொடுக்க முடியாது, அவர்களை போல உபவாசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய நீதியை காட்டிலும் அவர்கள் நீதி செய்கிறார்கள் சொல்றாரு. பாவிகள் அல்ல அவர்கள், அவர்கள் நீதியை நடப்பிக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமா இருக்க முயற்சி செய்கிறவர்கள். அவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணும்னு சொல்றாரு. தேவனை அன்பு கூறுவதில் அப்படிப்பட்ட நீதியை நடப்பிக்குவாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த கல்லனை எப்படி மாற்றினாரோ நம்மை கூட அவர் அப்படியாக மாற்றி இருக்கிறார். நமக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, பாவத்தை அறிக்கை செய்யும்படியாக, நாம் அவரை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்தாலும் கூட திரும்பவுமாக அவரிடத்துல அறிக்கை செய்யும்படியாக பந்தியை வைத்திருக்கிறார். அந்த பந்தியில கை வைப்பதற்கு முன்பாக நம்மை நாமே சோதித்தறிந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அதிலே தகுதியுள்ளவர்களாக பங்கு பெற நம்மை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்.